நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் எம்ஜிஆர் எம்எஸ்வி வாலி கூட்டணி ஏன் என்ற கேள்வி அரசியல் ரகசியம். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய அசுர கேள்வி. ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் எம்எஸ்வி விஸ்வநாதன் செய்த மாஸ் அற்புதம். தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா நடிப்பில் பி.ஆர். பந்தலு இயக்கத்தில் 1965ஆம் ஆண்டு வெளியான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஒரு வரலாற்று மைல்கல். அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களை தட்டி எழுப்பும் மாபெரும் தலைவனாக எம்ஜிஆர் இந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் அநீதிகளைக் கண்டு கேள்வி கேட்கும் விதமாக உருவான ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, கோன் என்ற தலைவன் இதில் இல்லாமல் சட்டம் இல்லை என்ற பாடல் உருவான அந்த அதிரடி பின்னணி ரகசியத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். 1965ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சென்னை விஜயவாகினி ஸ்டுடியோவில் ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த நேரம். இந்த படத்தில் அடிமைகளின் தலைவனான எம்ஜிஆர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் ஒரு மாஸ் கொள்கை பாடல் தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தாளக்கட்டுகளின் கம்பீரத்தோடு ஒரு பேரணி மெட்டை மீட்டினார். அந்த மெட்டை கேட்ட வாலிப கவிஞர் வாலி எம்ஜிஆரின் அரசியல் எதிர்காலத்திற்கும் மக்களின் சிந்தனைக்கும் ஏற்ப தனது பேனாவை எடுத்து எழுதினார். அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்ற வரி. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, கோன் என்ற தலைவன் இதில் இல்லாமல் சட்டம் இல்லை, மனிதன் மாறவில்லை, அவன் மனமும் மாறவில்லை என்று மாஸ் பாடல். பாடலின் சரணத்தில் வாலி எழுதிய அநீதியை கண்டு அஞ்சாதே, உரிமையை கேட்க தயங்காதே என்ற வரிகளை படித்த எம்ஜிஆர் வாலியை கட்டிப்பிடித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் கம்பீர குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் எம்ஜிஆர் பாடிய போது மக்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்து எம்ஜிஆரை தலைவா தலைவா என்று அனைவரும் கரகோஷம் எழுப்பி பயங்கரமாக விசில் சத்தம் கேட்டு அந்த படத்தின் பாடலையே ஒரு பிரம்மாண்ட பாடலாக திரையரங்கில் மாற்றிவிட்டனர். இந்த மாஸ் பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் உடனடியாக நமது வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். எம்ஜிஆர் பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். அந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கியது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.